மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் திராவிட சூரியன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழக அரசுடைய வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை அண்ணன் MRKP அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய நெல் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் விவசாயிகளை இந்த பகுதியில் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் பட்டியலின மக்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விவசாய இடுபொருள் நம்முடைய மருந்து தெளிப்பான் என்ற உபகரணம் பவர் ஸ்ப்ரே இப்பொழுது 43 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தாரக மந்திரம். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படை கீதம். அதன் அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கு பொதுப்பட்டியலில் இதுபோன்ற உபகரணங்கள் கிடைத்தாலும் கூட பட்டியலின மக்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் வேளாண் துறையில் என எண்ணி இன்றைக்கு 43 பேருக்கு பட்டியலின மக்களுக்கு மட்டுமே இந்த பவர் ஸ்ப்ரே மருந்து தெளிப்பான் வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் அடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி வாழ்வு பெற வேண்டும் என்று எண்ணுகிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு, வேளாண் துறை அமைச்சருக்கு, இதை வழங்கிய ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையத்திற்கு தொகுதி மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் பல பணிகள் வேளாண் துறையில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு அரசு தான் தமிழக அரசு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் வேளாண்மை துறைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற சூழலை உருவாக்கிய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைய பட்ஜெட்டில் அதிக நிதி எந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று கணக்கு பார்த்தால் வேளாண்மை துறைக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வேளாண்மை தொழில் சிலைக்க, முதலமைச்சருடைய புகழ் சிறக்க விவசாயிகளாகிய நாங்கள் ஒன்றுபட்டு துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினமே தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்காக தெரிவித்திருக்கிறார். 2024 ஆளுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துக்கொண்ட காரணத்தால் கூட்டணி வைத்தாலும் சரி, தனித்தனியாக நின்றாலும் சரி, ஆளப்போவது திராவிட முன்னேற்ற கழகம். 2ஆம் இடம் யாருக்கு என்பதில்தான் அவர்களுக்குள் இருக்கிற போட்டியை தவிர எங்களுக்கு எதிரி என்று சொல்லுகிற நபர்கள் எங்களுக்கு யாரும் இல்லை. ஆனால் பாஜக சொல்லுகிறது எங்களுக்கு எதிரி திமுக, எடப்பாடி சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக, நாம் தமிழர் சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக, புதியதாக வந்திருக்கிற நடிகர் விஜயும் சொல்லுகிறார் எங்களுக்கு எதிரி திமுக. ஆக எதிரிகளில் 2ஆம் இடம் யாருக்கு என்பது, 3ஆம் இடம் யாருக்கு என்பதுதான் 2026 தேர்தலின் கள நிலவரம். என்றைக்கும் தமிழகத்தில் முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் தளபதி. திருடமுதல் கல்லூரி தற்சமயத்தில் ஆடுதுறை ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் தொடங்க இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்புக்கிணங்க இந்த ஆண்டு 11 புதிய கல்லூரிகள், சட்டப்பேரவையில் அறிவித்தது 10, பண்ருட்டியில் முதலமைச்சர் வந்து அறிவித்தது 1, 11 கல்லூரிகள். அந்த 11 கல்லூரிகளும் இந்த ஆண்டே மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதற்கான எல்லா முயற்சியையும் எடுத்து வருகிறோம். அது திருவிடைமருதூர் தொகுதிக்கு இத்தனை ஆண்டுகள் இல்லாத நிலையில் சாதனை படைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த அரிய தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு திருவிடைமருதூரில் மாணவர் சேர்க்கை தொடங்கும். அதற்குரிய இடம் ஆடுதுறை. நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு 2 இடத்திலிருந்து பரிந்துரை செய்திருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர். அதில் ஒரு இடத்தில் தேர்வு செய்யப்பட்டு இவ்வாண்டே அந்த பணி தொடங்கும் என்பதையும் மகிழ்வோடு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.